ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த நவம்பர் மாதம் 15ஆம் நாளாகிய இந்த வெள்ளிக்கிழமையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாக எங்கள் நல்ல கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, இந்த குளிர்ச்சியான ஆண்டவரே, காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுத்து வருகிற மழைக்காய் நன்றி. இன்னும் அதிகமான மழையை தந்த ஆண்டவரே, என்னுடைய புல் பூண்டுகளும் விவசாய பெருங்குடி மக்களும் மகிழ்ச்சி அடைய கர்த்தர் கிருபைத்தார். இந்த நாளிலும் ஆண்டவரே, ஜீவனோடு எங்களை எழுப்பி இந்த நாளை நம்முடைய பாதத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இந்த நாளின் பணிகள், பயணங்கள், ஊழியங்கள் ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரு ராஜா. குறிப்பாக இந்த நாளின் இறை செய்திக்காய் ஜெபிக்கிறோம். உடைய வருகையை குறித்தும் ஆண்டவரே எச்சரிக்கை குறித்தும் நாங்கள் பார்க்கிற போது நீர் எங்களோடு கூட பேசி இந்த நாளின் ஆண்டவர் பாடல் வேலை, ஜெப வேலையை எடுத்து பயன்படுத்தும். உடைய அன்பர் சாரியும் சாரி எடுத்து நீர் பயன்படுத்த ராஜா. இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களும் உடைய இல்லங்களிலே இறை அமைதி, சமாதானம் உடைய வருகைக்காக ஆயத்தப்பட கர்த்தாவே எங்களை நீர் ஆண்டவரை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை துதிக்கும்படியாய் 78வது பாடலாகிய இயேசு நாயகனை துதி செய் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 78வது பாடல். நாயகனை துதி செய் இயேசு நாயகனை, இயேசு நாயகனை துதி செய் இயேசு நாயகனை. பாசந்தனில் உழலும் பேய்மதியே, ஐயன் பாதத்தை அன்றி உனக்கார்கதியே. பாசந்தனில் உழலும் பேய்மதியே, ஐயன் பாதத்தை அன்றி உனக்கார்கதியே. பூசும் மங்கிஷமோடு புவி நீதியே, வெறும் பொய் 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 இயேசு நாயகனை. ஆணவம் என்னும் பேயினை முடுக்கும் பரமானந்த சுக கிரக பதம் கொடுக்கும். ஆணவம் என்னும் பேயினை முடுக்கும் பரமானந்த சுக கிரக பதம் கொடுக்கும். வேண அபீஷ்டங்கள் வந்தடுக்கும். இது மெய் 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 இயேசு நாயகனை. அகை பெரும் வெண்டலம் தனில் உதயம் செய்யும் சசி கதிர் மீன் முதல் பொருளெதையும். தகை பெரும் வெண்டலம் தனில் உதயம் செய்யும் சசி கதிர் மீன் முதல் பொருளெதையும். வகையுடன் அருள் கடவுளை இருதயம் தனில் வை 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 இயேசு நாயகனை. நாத பூத பௌதிக ஸ்தாபகனை
வேதநாவலர் மீதில் என்றும் ஞாபகனை நாதபூத பௌதிக ஸ்தாபகனை வேதநாவலர் மீதில் என்றும் ஞாபகனை ஓதறிய சர்வ வியாபகனை பணிந்து சுநாயகனை தோதி சுநாயகனை தோதி சுநாயகனை தோதி சுநாயகனை. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, காலை நேரத்தில் மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயரில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேரத்தில் நாம் மீண்டுமாக தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது செபனியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற 18 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள். அதை நாம் சுருக்கமாக பார்ப்போம். செபனியாவினுடைய முன்னுரையை நாம் பார்க்கும்போது, கிமு 7ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் செபனியா இறைவாக்கு உரைத்தார். அவர் இறைவாக்கு உரைத்த காலம் யோசியா அரசன் கிமு 621 செயல்படுத்திய சமய சீர்திருத்தத்திற்கு முன்னைய 10 ஆண்டாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. ஏனைய இறைவாக்கு நூல்களில் மிகுதியாக காணப்படும் கருத்து உரைகளையே இந்நூலும் கொண்டுள்ளது. அழிவின் நாள் நெருங்கிவிட்டது. அப்பொழுது யூதா வேற்று தெய்வங்களை வழிபட்டதற்காக தண்டிக்கப்படும். எருசலேம் அழிவுற்றாலும் மீண்டும் ஒரு நாள் முன்னைய நன்னிலைக்கு உயர்த்தப்படும். பணிவும் நேர்மையும் மிக்க மக்கள் அங்கு வாழ்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தில் 3 அதிகாரம் தான் இருக்குது. முதல் அதிகாரம் ஆண்டவருடைய தண்டனை தீர்ப்பு வழங்கினாலை பற்றி பேசுது. 2ஆம் அதிகாரத்தில் வேற்று இனத்தாரின் அழிவை பற்றி பேசுது. 3ஆம் அதிகாரத்தில் எருசலேமின் அழிவும் மீட்பும் என்ற தலைப்பில் நம்ம பார்க்கின்றோம். முதல் அதிகாரத்தில் 18 வசனங்களில் நாம் பார்க்கிறது த டே ஆஃப் த லார்ட் எ கால் டு ரிப்பன்டன்ஸ், கடவுளுடைய நாளும் மனம் திரும்புதலுக்கான ஒரு அழைப்பும் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் இதில் இருக்கிறது. முக்கியமான செய்தி என்னன்னா, கடவுளுடைய நியாய தீர்ப்பு யூதாவினுடைய பாவங்களுக்காக என்று சொல்லப்படுது. யூதாவின் மக்கள் கடவுளுடைய மக்கள், அவங்க யூதர்கள் பாவம் செய்தாலும் சரி, அந்நியர்கள் பாவம் செய்தாலும் சரி, கடவுள் பார்த்து சும்மா இருக்க மாட்டார் இல்லையா? அதனால் அவங்களுக்கு தண்டனை தீர்ப்பு வரும் என்ற செய்தியை இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறதாக இருக்கிறது. 2வது செய்தி, கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும்? அது மந்தாரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்குன்றத செபனியா சொல்லுகின்றார். 3வது மனம் திரும்புதலுக்கான ஒரு அழைப்பு, கடவுளை தேட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி செபனியாவினுடைய தீர்க்க தரிசன காலம் 640 621 பிசி, கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி அவர் ஊழியத்தை செய்திருக்கிறார். அவர் ஊழியம் செய்த நாட்களில் அந்நிய தெய்வ வழிபாடு அதிகமாக இருந்ததுக்கு, சிலை வழிபாடு இல்லையா? முதல் கற்பனை நமக்கு தெரியும், உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி வேறு தேவர்கள் உனக்கு இருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் உள்ள தண்ணீர்களும் உள்ளவைகளுக்கு ஒப்பான எந்த ஒரு சொரூபத்தையும் நீர் வணங்கவும் சேவிக்கவும் உண்டாக்கவும் வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நானே கர்த்தர். ஆமென். யாஹ்வே என்று சொன்னால் ஆண்டவர், கடவுள், படைப்பாளர், மீட்கிறவர், வழிநடத்துகிறவர், எல்லாமே அவர் தான். எல்ஷடாய் என்று நான் சொல்லுகிறோம். அதனால் அவர் இல்லாமல் ஒன்றும் இல்லை, அவர் தான் எல்லாம் அப்படின்றார்.
அப்போ இதுல இருக்கிற இந்த பிரச்சனைகளை இங்கே செப்பனியா பேசுறார். முதல்ல 1-6 வசனங்களை பார்த்தீங்கன்னா கடவுளுடைய தீர்ப்பை பற்றி நாம பார்க்கிறோம். யூதாவின் மேல கடவுளுடைய தீர்ப்பு பாருங்க. மண்ணுலகில் எதுவும் இராதவாறு அனைத்தையும் அழித்து விடுவேன் என்கிறார் ஆண்டவர். மனிதரையும் விலங்குகளையும் கூட அழிப்பேன், வானத்து பறவைகளையும் கடல் மீன்களையும் ஒழிப்பேன், இல்லையா, கொடியவர்களை இடறிவிழ செய்வேன், மனித இனம் மண்ணுலகில் இல்லாதவாறு அற்றுப்போக செய்வேன் என்கின்றார் ஆண்டவர். யூதாவுக்கும் எருசலேமில் வாழும் அனைவருக்கும் எதிராக நான் கையை ஓங்குவேன், பாகால் வழிபாட்டில் எஞ்சி இருப்பதையும் அந்த சிலை வழிபாட்டு அர்ச்சகர்களின் பெயரையும் அழித்து விடுவேன், வீட்டின் மேல் தளத்திலிருந்து வான்படைகளை வணங்குவோரையும் ஆண்டவரை வணங்கி அவர் பெயரால் மில்கோம் தெய்வத்தின் பெயராலும் ஆணையிடுவோரையும் ஒழித்து விடுவேன், ஆண்டவரை விட்டு விலகி செல்வோரையும் ஆண்டவரை தேடாது அவரை அறிய முயலாது இருப்போரையும் அழித்து விடுவேன். ரொம்ப தெளிவா சொல்றார். கடவுளை நீ தேடலனா, கடவுளை நீ வணங்கலனா, அவரை நோக்கி நீ பார்க்கலனா, நீ ஜெபிக்கலனா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம ஆலயத்துக்கு போகாம இருந்தா வீட்டில் ஆண்டவர் உனக்கு எந்த ஆசீர்வாதத்தையும் தரமாட்டார். இது ஓப்பன் டிக்ளரேஷனை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா கர்த்தருடைய செய்தியானது நமக்கு ஆலயத்தில் மட்டும்தான் கிடைக்கும். நம்ம நினைக்கலாம் வீட்டில் கூட வருது, டிவியில் வருது, எல்லாம் ரைட். அவங்க உங்களுக்கு எந்த விதமான ஊழியத்தையும் செய்ய முடியாது. மரணத்துக்கோ திருமணத்துக்கோ வேற எந்த நிகழ்வுகளுக்கோ டிவியில் இருந்து உங்களை ஆசீர்வாதம் தர முடியாது. டிவியில் இருந்தோ ஆன்லைனில் இருந்தோ உங்களுக்கு திருவிருந்தெல்லாம் தர முடியாது. அதை நம்ம பார்க்கலாம். இதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பிரிச்சுவல் நர்ச்சராக எடுத்துக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் ஆண்டவரை நேரடியாய் தொழுகை செய்யணும். நேரடியாக ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நீங்கள் போகணும். ஆண்டவருடைய ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க யாருன்னா இருக்கட்டும், யார் போதகர்னா இருக்கட்டும், யார் பொறுப்புலனா இருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க அந்த சபைக்கு உரிமையானவர்கள், அவ்வளோதான். அதாவது அது ஊழியம் செய்ய தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். மற்றபடி அந்த சபை அவங்களுடையது அல்ல, எல்லாருக்கும் பொதுவானது. நிறைய பேர் நம்ம நிர்வாகம் மாறின உடனே போகாமல் விட்டுருவோம். ஏன்னா அவங்கக்கிட்ட நம்ம யார் போகிறது, அவங்க நம்ம இதில் பண்ணுவாங்க, ஒதுக்கி வைப்பாங்க, அப்படி இப்படின்னு. நிர்வாகத்தில் இருக்கிறவங்க அதை செய்கிறாங்க. ஆனால் யார் என்ன செய்தாலும் சரி, முதல்ல நிர்வாகத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் அரவணைத்து போகணும். போதகர் சமமாக இருக்கணும், எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கணும், ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்படி இல்லைனா கூட சரி, நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகாமல் இருக்கவே கூடாது. ஆண்டவரை தேடலைன்னா அழிவு வரும்னு சொல்றார். பாருங்க, தரையில் இருக்கிறத அழிக்கிறன்றாரு, வானத்தில் இருக்கிறத அழிக்கின்றாரு, பூமியில் ஓடுறது இல்லையா, தண்ணியில் இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சிருவன்றார். மனிதனை கூட அழிப்பன்றார். நீ வானத்தில் வீட்டில் மேலே உக்காந்து வானத்தில் இருக்கிற நட்சத்திர சூரியனை வணங்கினேன்னா அவனை அழிச்சிருவன்றார். இன்னைக்கு அநேக மக்கள் அதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் தவறு என்று சொல்கிறார். முதல் பாயிண்ட்ல. ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா தி டே ஆஃப் த லார்ட், ஆண்டவருடைய நாள். 7 முதல் 18 நம்ம அதான் பார்க்குறோம். 7 முதல் 18 நாம் பார்க்குறோம். தலைவராகி ஆண்டவர் திருமுன் மௌனமாயிருங்கள், ஏனெனில் ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது. பலி ஒன்றை ஆண்டவர் ஏற்பாடு செய்துள்ளார், தாம் அழைத்தவர்களை அவர் புனிதப்படுத்தி உள்ளார். ஆண்டவரது பலியின் நாளில் தலைவர்களையும் அரசனுடைய புதல்வர்களையும் வெளிநாட்டு ஆடை அணிந்துள்ள அனைவரையும் தண்டிப்பேன். வாயற்படியை மிதிக்காமல் தாண்டி வந்து தங்கள் தலைவனின் வீட்டை வன் செயலாலும் வஞ்சனையினாலும் நிரப்புகிறவர்களை அந்நாளில் தண்டிப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ அநியாயம் செய்கிறவங்களை, அக்கிரமம் செய்கிறவங்களை தண்டிப்பேன் என்றார். ஆண்டவர் கூறுகிறார், அந்நாளில் எருசலேமின் மீன் வாயிலிருந்து கூக்குரலும் புதிய நகர் பகுதியிலிருந்து புலம்பலும் குன்றுகளிலிருந்து இடிந்து விழும் பேரொளியும் கேட்கும். இயற்கை பேரிடர்கள் இன்னைக்கெல்லாம் வருது பாருங்க. ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு, குன்றுகளில் இருந்து இடிந்து விழும். வயநாடு நிலச்சரிவு குன்றுகள் தான், ஏராளமான குன்றுகள் மேலே வீட்டின் மேலே விழுந்து வீடுகளெல்லாம் அழிந்து போனதை நம்ம பார்க்குறோம். நகரின் கீழ்ப்பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் கதறி அழுவார்கள், ஏனெனில் வணிகர் அனைவருக்கும் அழிவு வருகின்றது, பணம் படைத்த அனைவரும்
வீழ்த்தப்படுவார், வெட்டி வீழ்த்தப்படுவார் சொல்லப்படுகிறார். இப்போ அநியாயம் செய்தா, நீ அக்கிரமம் செய்தா, நீ யாராக இருந்தாலும் தண்டனை தான். அக்காலத்தில் நான் கையில் விளக்கேந்தி கொண்டு எருசலேமை சுற்றி நான் வருவேன் சொல்றார். ஆண்டவர் சோதித்து பார்ப்பேன், நன்மை செய்வார் தீமை செய்வார் என்று எங்கள் உள்ளங்களில் சொல்லிக்கொண்டு பஞ்சனையில் சாய்ந்து கொளுத்திருப்போரை தண்டிப்பேன். இல்லையா? ஏழை எளிய ஒடுக்குகின்ற மக்களை நான் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். அவர்களுடைய உடைமைகள் கொள்ளையடிக்கப்படும், வீடுகள் பாழாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய நாள் பயங்கரமாக இருக்கும். அதுதான் இங்கே நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அவர்கள் வீடுகள் கட்டி கொள்வார்கள், ஆனால் அவர்கள் அதில் குடியிருக்க போவதில்லை. திராட்சை தோட்டங்களை பயிர் செய்தாலும் அவற்றின் ரசத்தை அவர்கள் குடிக்கப் போவதில்லை. ஆண்டவரின் மாபெரும் நாள் அண்மையில் உள்ளது, அது விரைந்து நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரது நாளின் பேரொளி கசப்பை உண்டாக்கும், மாவீரரையும் கலங்கி அலறும்படி செய்யும். அந்த நாள் கடும் சினத்தின் நாள், துன்பமும் துயரமும் நிறைந்த நாள், பேரழிவும் பேர் இழப்பும் கொண்டு வரும் நாள், இருட்டும் கார் இருளும் கவிந்த நாள் என்று நாம பார்க்கிறோம். அரண் சூழ நகர்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் அது எதிராக போர் முழங்கும் நாள். மானிடர் மேல் துன்பம் வர செய்வேன், பார்வையற்றோர் போல் அவர்கள் தடுமாறுவார்கள், ஏனெனில் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தார்கள். அவர்களது இரத்தம் புழுதி போல் கொட்டப்படும், சதை பிண்டம் சாணம் போல் எரியப்படும். ஆண்டவரது சினத்தின் நாளில் அவர்களது வெள்ளியும் பொன்னும் அவர்களை காப்பாற்றாது. உலகம் முழுவதும் அவரது வெஞ்சினத்துக்கு இரையாகும். உலகில் வாழும் அனைவரையும் அவர் நொடி பொழுதில் முற்றிலும் அழித்து விடுவார். ரொம்ப பயங்கரமா இருக்குது பார். கடவுளுடைய நாள் என்பது பயங்கரமாய் இருக்கிறது. அது நிச்சயமாக வரும். அது இயற்கை பேரிடர்களை பார்க்கிறோம், போர்களை இப்பவும் பார்க்குறோம். இஸ்ரவேல் அமாஸ் இல்லையா, அது பயங்கரமாக அதிகமாக நாடுகளுக்கு அது போய்கொண்டே இருக்கிறது. உக்ரைன் ரஷ்யா போரை பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கு இந்த சின்ன சின்ன வைரஸ், கொடிய விலங்குகளின் அந்த வியாதிகளை நம்ம பார்க்கிறோம். நிறைய அழிவுகளை நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதான் நாங்கள் பார்க்கிறோம். தி டே ஆஃப் த லார்ட் இஸ் டார்க்னஸ், டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிஸ்பேர். இல்லையா? இன்னைக்கு இருக்கிற பாவங்கள், அக்கிரமங்களினால் வருகிற போர்கள், அதே நேரத்தில் பஞ்சங்கள், சிறையிருப்புகளை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் மீன் பிடிக்கிறவங்களெல்லாம் இலங்கை கடற்கரை மக்கள் வந்து அந்த காவல்துறை கைது செய்து போகிறாங்க. நம்ம பகுதியில் மீன் பிடித்தாலும் கைது செய்து போகிறாங்க. இல்லையா? அந்த மாதிரி சிறையிருப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் நமக்கு அழைப்பை கொடுக்கிறார். எ கால் டு ரிப்பன்டன்ஸ். 5வது வசனம் 6வது வசனத்தில் அதான் நம்ம பார்க்குறோம். எ கால் டு ரிப்பன்டன்ஸ். 5வது வசனம் பாருங்க, வீட்டின் மேல் தளத்தில் இருந்தாலும் நான் விடமாட்டேன்னு சொல்றார். ஆண்டவரை விட்டு விலகி செல்வோரை விடமாட்டேன்றார். இல்லையா? 12:13 பார்க்கிறோம். அக்காலத்தில் நான் கையில் விளக்கேந்தி கொண்டு எருசலேமை சோதித்து பார்ப்பேன், ஆண்டவர் நன்மை செய்யார் தீமை செய்யார் என்று தங்கள் உள்ளங்களில் சொல்லிக் கொண்டு வாழ்பவரை தண்டிப்பேன் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கடைசியா முடிக்கும் போது சொல்றாரு, ஆண்டவருடைய தீர்ப்பு. இந்த பகுதியில் முக்கியமாக ஆண்டவருடைய தீர்ப்பு வரும். அதே நேரத்தில் கடவுளுடைய இரக்கமும் மன்னிப்பும் நமக்கு கிடைக்கிறது. அதனால கடவுளுடைய தீர்ப்பு நாள் நெருங்கி வந்து விட்டது. அவருடைய கடைசி நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அதனால நாம் ஆயத்தமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், விழித்திருக்க வேண்டும், ஜபித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனால நம்ம மனம் திரும்பணும், நம்முடைய பாவத்திலிருந்து வெளியே வரணும். என்ன பாவம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்களோ, அக்கிரமங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்களோ எல்லாம் வெளியே வாங்க, மனம் திரும்புங்க. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருக்காய் பரிசுத்தமாய் வாழ ஆரம்பிங்க. ஆண்டவருக்கு கனி கொடுங்க. இல்லையா? அதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கு. ஒரு சில கேள்விகளை இங்க கொடுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எங்க இருக்கிறீங்க? மனம் திரும்பி இருக்கிறீங்களா அல்லது மனம் திரும்பாத இடத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்களா என்ற கேள்வி. நீங்க ஆண்டவர் எப்படி தேடுறீங்க? இல்லையா? ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு அவருடைய நாளுக்கு தயாரா இருக்கிறீங்களா என்று சொல்லி பல கேள்விகளை இன்றைக்கு நாம் எழுப்பி பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வருகை சமீபம், அவருடைய நியாய தீர்ப்பு சமீபமாக இருக்கிறது. ஆகவே அவருக்காக நாம் ஆயத்தப்பட்டு வாழ தூய ஆவியானவர் இந்த நாட்களிலே
தூய ஆவியானவரை தந்து வழிநடத்தி நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாதவரும் என்றென்று வாழ்ந்திருக்கிறவருமாக எங்கள் நல்ல கர்த்தாவே, வருகையின் ராஜாவே, எங்களுக்காக ஆண்டவரை இந்த உலகத்தில் வந்து பாவங்களை ஆண்டவரை தோளின் மேலே சுமந்து சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி மீட்பை உண்டு பண்ணினவரே, இதோ 2ஆம் வருகையில் எங்களுக்கு நியாய தீர்ப்பை தந்து பரலோக வாழ்வை உறுதி செய்ய இருக்கிறவரே, இதோ நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போகிறேன் என்று சொன்னவரே, இதோ இந்த கடைசி நாட்களிலே எச்சரிக்கை மிகுந்த வார்த்தைகளை கொண்டு செப்பனியா வழியா எங்களோடு கூட பேசியிருக்கிறேன். இயற்கையை அழிப்பேன், உலகத்தை அழிப்பேன், ஆண்டவரை மனிதர்களை அழிப்பேன் என்று சொல்லுகிறீர். அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள், அவர்களுடைய செய்கைக்கு தக்க பலனை நான் தருவேன் என்று சொன்ன ஆண்டவரே, காலை வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பயந்து கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவரே மனம் திரும்ப இப்படி பாவ வாழ்க்கை, அக்கிரம வாழ்க்கை, அந்தரங்க பாவங்கள், வெளியரங்கமான பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டு புது வாழ்வை தரித்து கொண்டு வாழ உம்முடைய வருகைக்காக நீதி தீர்ப்புக்காக ஆயத்தப்பட கர்த்தாவே நீர் கிருபை தர வேண்டுமாய் எங்களுக்கு ஆண்டவர் நாள் ஜெபிக்கிற ராஜா. இப்படி பலத்தையும் தூய ஆவியின் வல்லமையும் வசனத்தினாலும் சாக்கிரமத்தினாலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. அவங்களாம் மனம் திரும்பட்டும் ராஜா. பாவம் அக்கிரமத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவரை புது வாழ்வை அவங்க வாழட்டும். உம்மை தேட வேண்டும், உம்மை தேடட்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சங்கீதக்காரன் சொல்றான். ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கிற கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவரை நாங்கள் கேட்டு மனம் திரும்பி வாழ கிருபை தாரும். இந்த காலை நேரத்தில் இதை கேட்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசிர்வதியும். அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள், சைனா, ரஷ்யா, ஆண்டவரை இந்த மக்கள், ஜப்பான், ஆண்டவர் மற்ற எல்லா நாடுகள், எல்லா கண்டங்களிலும் ஆண்டவர் மக்கள் வாழ்கிறார்கள். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. போர்கள், இயற்கை பேரிடர்கள் எல்லாத்திலையும் காப்பாற்றுங்க ஆண்டவர். இஸ்ரேல் ஹமாஸ் போர்கள் நிறுத்தப்படட்டும், உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தப்படட்டும். இயற்கை பேரழிவுகள், அதீத மழை ஆண்டவர் எல்லாம் நின்று ஆண்டவர் நம்முடைய மக்கள் சமாதானமாய் வாழ கிருபை தார். என்னுடைய தாய் திருநாடாகிய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிற உடைய ஜனாதிபதி, பிரதமர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், கவர்னர், ஆண்டவர் அனைத்து MLA MP-களுக்காக, அனைத்து மாநிலத்தின் முதலமைச்சர்கள், கவர்னர், MP-களுக்காக ஜெபிக்கிறோம். அமைதியான சூழல் உருவாகட்டும். நாங்கள் எல்லாரும் இந்தியர்கள் ஆண்டவரே, ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் என்று உணர்ந்து சாதி மதம் இனமொழி பேதமின்றி வாழ கிருபை தார். அதே நேரத்தில் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இதோ இந்திய சுவிசேஷ உத்தரன் திருச்சபையில் நாங்கள் உறுப்பினர்களாக இருக்கிறோம். எங்கள் தாய் திருச்சபையும் சபையினுடைய மக்களை ஆசீர்வதிங்க. 3 சபை சங்கங்கள், ஆம்பூர், நாகர்கோவில், ட்ரான் சபை சங்கங்களை ஆசீர்வதிங்க. என்னுடைய பொறுப்பாளர்களை ஆசீர்வதிங்க, ஆயர்களை ஆசீர்வதிங்க. சபை மக்களையும் சபையினுடைய எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. எல்லா ஸ்தாபனங்களையும் பள்ளிக்கூடங்களையும் சிறப்பு பள்ளிக்கூடங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. தேவைகளை சந்தி குறிப்பாய் பெதஸ்தா மருத்துவமனைக்காக மீண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எப்படியாவது ஆண்டவர் திறக்கும்படியா வருகிற ஒருவேளை புதிய வருஷத்தில் கூட ஆண்டவரே உம்முடைய சுத்தம் ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று கெஞ்சியும் என்று ஆடுகிறார். இந்த நாளிலே பலவீனமாய் சுகவீனமாய் படுக்கையில் இருக்கிறவங்க, மூத்த ஆண்டவரை மக்கள், ஆயர்கள், ஆயர் அம்மாக்கள், ஆர்டர் ரிட்டையர்ட் டீச்சர்ஸ், ரிட்டையர்ட் கரஸ்பாண்டன்ஸ் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக அவருடைய நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற போது நம்முடைய கிருபை அவளோடு தங்கிருந்து அவருடைய குடும்பங்களை ஆற்றி தேற்றி தேவைகளை சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே தன்னுடைய பிறந்தநாளை கண்டு நன்றி செலுத்துகிற வேலூர் கிறிஸ்துவத்தின் திருச்சபையினுடைய அன்பு சகோதரி ஆண்டவரே பிசியோதெரபிஸ்ட் ரோஹிணி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய அன்பான பெற்றோர்கள் நினைவு கூறுகிறோம். காலம் சென்ற எத்ராஜ் ஐயாவையும் அருமையான எமிலி அம்மாவை நினைவு கூறுகிறோம். எங்களுடைய கிராம பகுதியில் இருந்து சென்று அந்த ஆண்டவரை வேலூரில் தங்கியிருந்து ஆண்டவர் சிறப்பான பணிகளை செய்தார்கள். கிறிஸ்துவத்தின் திருச்சபையில் விசுவாசத்தோடு இருக்கிறாங்க, நன்றி செலுத்துகிறோம். ரோகிணி அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தை தாரும். அவருடைய அருமையான ஆண்டவர் பணிகளையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. குறிப்பாய் வயது சென்றவுடைய அன்பு தாயார் எமிலி அம்மாவுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தந்து நீர் வழிநடத்துங்க. உடன் பிறந்த சகோதரிகளை குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். அதே போல் ஆண்டவரே, இதோ பலவீனமாக இருக்கின்ற என்னுடைய சரளா ப்ரொஃபஸர் அவர்களுக்காக, சகோதரி தீபா, ஏழுமலை, அன்பு சகோதரன் வேலன் அவர்களுக்காக, சகோதரி லதா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனமாய் சிகிச்சையில் இருக்கிறவங்க, ஆண்டவர் படுக்கையில் இருக்கிறவங்களே கண்ணோக்கி பார். உன்னை குணமாக்கும் கர்த்தர் நானே, உன்னை பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர் தாமே எங்களோடு தங்கியிருந்து வழி நடத்துங்க ராஜா. காலை நேரத்தில் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக,
அவருடைய ஏஞ்சி அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவுடைய கிருபை இந்த பிள்ளைகளோடு தங்கியிருக்கின்ற நேற்று தினத்தில் ஆண்டவரே இதோ குழந்தைகள் தின விழாவை ஆண்டவர் இந்தியா முழுக்க நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். தொடர்ந்து அதை திருச்சபைகளிலே கொண்டாடுகிற போது அது ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு உரித்தாக கர்த்தர் கிருபை தார். சாகோ சாருக்காய் டீச்சருக்காக ஜபிக்கிறோம். இசைவெளி பயணத்தில் எங்களோடு இருக்கும்போது பயணிக்கிற போது நம்முடைய கிருபை தங்கியிருக்கிற ராஜா அப்படி ஊழியங்களை தொடர்ந்து ஆசீர்வதி. அடியனையும் குடும்பத்தாரை எடுத்து நீர் பயன்படுத்த இந்த நாளின் எல்லா ஊழியத்தையும் ஆண்டவர் பணிகளையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்து வழிநடத்தும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயர்களை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, தூய ஆவியின் ஐக்கியம் இந்த நாளிலே நம்முடையவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.